ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்காக 2 முட்டை எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதே டைமில் நம்ம 100 கிராம் சுகர் வந்து கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டான இனிப்பு தான் இருக்கும். இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா சுகர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இந்த மாதிரி தேன் கலராக மாறும்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சு எடுத்த பால் வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரமல் எல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பால் லைட்டான சூடாக இருக்கும்போது நம்ம அடிச்சு வச்ச முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா முட்டையெல்லாம் வெந்து போயிடும். அதனால லைட்டான சூடில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் புட்டிங் வேணுமோ அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சு ஏர் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. நான் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சு கொஞ்சம் சூடான தண்ணி உள்ளே ஆட் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 1/2 மணி நேரமாக மூடி வச்சு கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட புட்டிங் ரெடி. நான் 3 மணி நேரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.